Hi friends, welcome to Aarams Kitchen. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா பெரண்டை துவையல் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா பாத்திரத்தை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அதுல வந்து தேவையான அளவுக்கு கொத்தமல்லி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தனியா சேர்த்திருக்கேன். அதுல ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் மிளகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நிறைய இருந்துச்சு அப்படினா ஒரு மாதிரி கசப்படிச்சிரும். அதனால நான் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சு ஒவ்வொண்ணா போடுங்க. நீங்க அதிகமா வச்சிட்டு ஒவ்வொண்ணா போடிங்க அப்படினா தனியா ஃபுல்லாவே கருகிடும். அடுத்து ஒரு 10 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம் அதுல. இது ஃபுல்லாவே நம்ம அடுத்து தேவையான அளவு புளி ஊற வச்சிருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. இதில் எதுவும் கொட்டை அந்த மாதிரி இல்லை, அதனால தான் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். ஒருத்தவங்க கரைச்சி ஊற்றுவாங்க. நம்ம கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து கெட்டுடும். அதனால நான் கரைச்சி ஊற்றலை. இப்போ வந்து நான் ஏற்கனவே பிரண்டையை வந்து உரிச்சு வச்சுருக்கேன். அந்த நார் எதுவும் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பிரண்டையை அதில் சேர்த்துக்கிறேன். பிரண்டை சாப்பிட்றது வந்து பசங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ சரி பசி நல்லா தூண்டும். பசி எடுக்கலை அப்படின்னா நம்ம இந்த பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டிங்க அப்படின்னா பசி எடுக்கும். இன்னொன்று கை கால் வலிக்கெலாம் கொஞ்சம் நல்லது. இதை நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா சீக்கிரமாக வதங்கிடும். அதனால நான் இப்போ இதை வந்து மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு வந்து அந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள். பிரண்டையோட கலரவே மாறி வந்துருச்சு. ஒரு கலரிக்கோங்க. இன்னும் ஒரு 1 செகண்ட் இருக்கட்டும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பாருங்கள் நசுக்கி பார்த்திங்கன்னா தெரியுது. ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இப்போ இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சிட்டேன். தாளிக்கிறப்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல. நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி தாளிச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். இப்போ வந்து இது நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் நல்லா இது கொதிக்க விடணும். முடி போட்டுடலாம். முடி போட்டுட்டு இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ பாருங்க மேலே வந்து ஓரளவுக்கு எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கலந்து விட்டுட்டு இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் கொதித்து இன்னும் நல்லா எண்ணெய் தனியாகவே பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நமக்கு கொதிக்கட்டும். பிரண்டை துவையல் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கே கிடைச்சாலுமே எப்பயுமே பிரண்டை துவையலை வந்து மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த துவையல். நான் எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ண மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. தேங்க்யூ.